சுரேந்திரா அப்படிங்கிற ஒருத்தன் தன்னோட புள்ள பொண்டாட்டி கூட கைலாசபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் வயல் இருந்துச்சு. அந்த வயல்ல கஷ்டப்பட்டு வர காசுல தன்னோட குடும்பத்தையும் தன்னோட ஒரே பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம புள்ளைய இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமா? அவனையும் நம்ம கூட வேலைக்கு கூட்டிட்டு போலாம்ல. அப்படி கூட்டிட்டு போனா 4 காசு வரும், கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கலாம். நம்ம 2 பேரு தான் படிக்கல, நம்ம புள்ளையாவது படிக்கட்டுமே அப்படின்னு தான் அவனை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். பணத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன அனுபவிக்க போறோம்? அவனுக்கு ஒரு நல்ல வேலை வந்துச்சுன்னா நம்மள அவன் நல்லபடியா பாத்துக்குவான்ல. இப்படி சுரேந்திரா கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்தான். அக்ஷய் கூட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கிளாஸ்லயே அவன் தான் முதல் ரேங்க்ல இருந்தான். பா, திங்கக்கிழமை தான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். நீங்க எப்பவுமே லாஸ்ட்ல தான் கட்டுவீங்க. இந்த தடவையாவது கொஞ்சம் சீக்கிரமா கட்டிடுங்கப்பா. அவனோட அப்பா அம்மா இப்படி கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து அவனை படிக்க வச்சா அவன் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம படிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட வந்தாலும் அவங்கள கூட எட்டி பார்க்காம படிச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது படிப்பு விஷயத்துல உதவி கேட்டா உதவியே பண்ண மாட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனோட படிப்பெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அவனோட அப்பா கிட்ட வந்து, அப்பா, என் படிப்பு முடிஞ்சிருச்சு, நான் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன். என்னப்பா சொல்ற? இப்போ உனக்கு வயசு ரொம்ப சின்னது, அதுக்குள்ள வியாபாரம் அப்படின்ற? கொஞ்ச நாள் இரு, கொஞ்ச நாள் நீ கஷ்டப்பட்டு யாருக்கிட்டையாவது வேலைக்கு சேர்ந்துக்கோ. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்னொருத்தர் கையில வேலைக்கு சேர்ந்துக்கணுமா? நான் வேலை செஞ்சா என் கைக்கடியில 4 பேர் வேலை செய்யணும். நல்லது தாண்டா, உன் கைக்கடியில 4 பேர் வேலைக்கு இருக்கட்டும். ஆனா உனக்கும் வியாபாரத்தை எப்படி செய்யணும்னு தெரியணும்ல. நீ இன்னொருத்தர் கை கீழே வேலை செஞ்சா வியாபாரம் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. 1 லட்ச ரூபா காசு இருந்தா நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன். நீங்க கொஞ்சம் யோசிங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு காசை ரெடி பண்ணி கொடுக்க பாருங்க. வியாபாரம் செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து வைக்க பாருப்பா. நீ யாருக்கிட்டையாவது வேலை செஞ்சு கொஞ்சம் காசை சேர்த்து வை. அதுக்குள்ள நானும் யாருக்கிட்டையாவது கேட்டு காசை ரெடி பண்ணி கொடுக்குறேன். மொத்த காசு என்கிட்டயே கேட்டா எங்கிருந்துப்பா கொண்டு வர்றது? அப்பா சொல்றது கூட உண்மைதானே. இப்ப மட்டும் அப்பா கிட்ட காசு இருந்தா உனக்கு தூக்கி கொடுத்திருப்பாரு. மட்டும் இன்னொருத்தர் கை கீழே போய் வேலை செய்ய மாட்டேன். நீங்க எப்படியாவது எனக்கு காசு கொண்டு வந்து கொடுத்தா வட்டியோட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். நான் செய்யற வியாபாரத்துல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குமா? என்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லடா. இப்ப நான் எங்கிருந்து காசு கொண்டு வர்றது? வீட்டு பத்திரத்தை தான் அடமான வைக்கணும். இங்க பாருங்கப்பா, வீட்டு பத்திரத்தை அடமான வச்சிருங்க. 6 மாசத்திலேயே வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுரேந்திராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சு அந்த காசு கொண்டு வந்து, இந்தாப்பா காசு. ஆனா இது வரைக்கும் இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சதே இல்ல. இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த சொத்து. நம்ம கையில இப்ப இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அத கூட கொஞ்ச நேரம் யோசிக்காம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சு காசு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை 6 மாசத்துல மூட்டுக்கல அப்படின்னா நம்ம வீடு நம்மளுக்கு இருக்காது. ஏங்க, உங்க பையன் கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சிட்டீங்க. வீட்டுல வயசான உங்க அப்பா இருக்காரு. ஏதாவது ஆயி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை வந்தா அவர் இந்த வயசுல கஷ்டப்படுத்தணுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம உங்க புள்ள எடுத்த முடிவு சரி அப்படிங்கிற மாதிரி வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சிட்டீங்க. மட்டும் அவனுக்கு காசை கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவன் கெட்ட வழியில போய் பணத்தை சம்பாதிச்சா என்ன பண்றது சொல்லு? அவனும் கஷ்டப்பட்டா கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கும் புரியும். நீ கவலைப்படாத. சரிங்க, நீங்க யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பீங்க. சரி. அக்ஷய்க்கு அவன் அதிகமா படிச்சிருக்கான் அப்படிங்கிற திமிரு இருந்துச்சு. அவங்க அப்பா எவ்வளவுதான் சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம அவன் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு காசை கொண்டு போயிட்டான். அப்ப அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டான சீனு வந்தான். என்னடா, இங்க நீ ஃபேக்டரி ஆரம்பிக்கிறியா? இங்க தண்ணி வசதியே இல்லடா. ஃபேக்டரி ஆரம்பிக்க சரியான இடம் இது இல்லடா. இங்க நம்ம போடுற காசோட செலவுதான் அதிகமா இருக்கும். ஆமா, நீ என்னடா எனக்கு சொல்றது? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த இடத்துல கூலி ஜனங்க கிடைப்பாங்க. எனக்கு வியாபாரத்துக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரியும். நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா நீ செய்யற வேலைக்கு மிஷின் எல்லாம் ஆகாதுடா. ஜனங்க கையில தான் அதை தூக்க வைக்கணும். அதனால உனக்கு அதிகமா தான் செலவாகும். நீ சொன்னதெல்லாம் போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அங்க சொன்னதை நீ கேட்கலன்னா நாங்க சொல்லி என்னதான் பிரயோஜனம்? நீ நினைச்சத செஞ்சுக்கோ. படிச்ச முட்டாளுகிட்ட என்ன பேச முடியும் சொல்லு?
இப்படி எல்லா காசையும் செலவு பண்ணி அங்க ஒரு பெரிய மில்ல ஆரம்பிச்சான். முதல்ல கையில இருக்கிற பணத்தை வச்சு ஆரம்பிச்சதுனால ஒரு 2 மாசம் வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லாதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அங்க கூலி வேலை செய்யற ஜனங்க வந்து, ஐயா, நீங்க கொடுக்கற கூலி காசு எங்களுக்கு பத்துறது இல்ல, நல்ல வியாபாரம் ஆச்சு, நான் சம்பளத்தை கூட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்பதானே இந்த மில்ல ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் யோசிச்சு வேலை செய்யுங்க, அப்புறமா நான் சம்பளத்தை கூட்டி கொடுக்கறேன். இங்க மில்ல ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு, உங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா கூட்டி கொடுக்கறோம்னு சொன்னீங்க. இவ்வளவு நாள் ஆனாலும் எங்களுக்கு கூட்டி கொடுக்கல. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், மரியாதையை நீங்க போய் வேலை செய்யுங்க. இப்படி வேலை செய்யற ஜனங்க கிட்டயே திமிர காட்டினதுனால அந்த ஜனங்க நின்னுட்டாங்க. இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரா வேலைக்கு சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி நாளுக்கு நாள் தனக்கு நஷ்டம் வந்ததுனால கூலி வேலை செய்யற ஜனங்களுக்கு கூட சம்பளத்தை கொடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வெயில் அதிகமா ஆனதுனால போர்வெல்ல சரியா தண்ணி வரல. கூலி வேலை செய்யற ஜனங்க கிட்ட பக்கத்து கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. அப்போ அந்த மில்லுல மேனேஜரா வேலை செய்யறவன், நீங்க சொன்னது என்னவோ சரியாதான் இருக்கு, வேலைக்காரங்க கிட்ட கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வர சொன்னா நம்மளுக்கு 2 மடங்கு அதிகமா செலவாகும். இங்க பக்கத்திலேயே நிறைய வயல் இருக்கு, நிறைய ஜனங்க விவசாயம் பண்றாங்க, அதனால நம்ம இங்க ஒரு ரைஸ் மில்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட வேலை செய்யற கூலி ஜனங்களுக்கு வயல் வேலை ரொம்ப நல்லா தெரியும், அதனால நம்மளுக்கு 2 விதத்திலயும் நல்லா லாபம் வரும். இப்ப இருக்கிற வியாபாரம் கொஞ்சம் நஷ்டத்துல போகுது, புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் அதிகமா லாபம் வரும். அப்போ நான் இந்த ஃபேக்டரியை மூடி நெல் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்களா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த ஃபேக்டரியை 2 மடங்காக்கணும்னு பாக்குறேன். அப்பனா நீங்க இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி இந்த ஃபேக்டரியை நடத்தணும் போல. மேனேஜர் சொன்ன மாதிரியே அவன் மறுபடியும் கடன் வாங்கி ஃபேக்டரிய நடத்த ஆரம்பிச்சிட்டான். இப்படி கொஞ்ச நாள்லயே கடன் கூட கிடைக்காததுனால ஃபேக்டரிய மூடிட்டு வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டான். நான் உனக்கு அப்பவே சொன்னேன், முதல்ல யாருக்கிட்டையாவது வேலைக்கு சேர்ந்தா உனக்கு ஒரு நல்ல அனுபவம் வரும் அப்படின்னு. எங்க வார்த்தையை கேட்காம நீ ஃபேக்டரி ஆரம்பிச்ச, இப்போ ஃபேக்டரிய மூடிட்டு வீட்டுல வந்து உக்காந்துருக்க, நீ பண்றது சரியா? இங்க பாருங்கப்பா, இது என்னால நடந்தது கிடையாது, ஆளுங்கனாலதான் நடந்துச்சு, அவங்க செஞ்ச தப்புக்கு என்னென்ன சொல்றீங்க? அதுக்குள்ள வீட்டுக்கு காசு கொடுத்த சுப்பையா அங்க வந்தாரு. கடை வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. மறுபடியும் அக்ஷய் வந்து என்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். இப்ப என்கிட்ட வாங்கின கடன் 5 லட்சம் ரூபா, வட்டி கூட கட்டவே இல்லை. சொல்லுங்க, எப்ப காசை திருப்பி கொடுக்குறீங்க? சீக்கிரமா காசை கொடுக்க பாருங்க, இல்லைன்னா வீட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஐயா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. பாருப்பா, நீ 6 மாசம் டைம் கேட்டிருந்த, ஆனா இப்போ 6 மாசத்து கூட சேர்ந்து 1 வருஷமே ஆயிப்போச்சு. ஆனா நீ இன்னும் கொஞ்ச நாள் வேணும் அப்படின்னு கேக்குற. கடனை நான் உன்னை பார்த்து கொடுக்கல, உங்க அப்பாவோட நல்ல குணத்தை பார்த்து தான் கொடுத்தேன். ஐயா சுப்பையா, இப்போ அவ்வளோ காசு நாங்க எங்க போய் கொண்டு வந்து கொடுக்கறது? இந்த வீட்டை இப்பத்துக்கு நீங்களே வச்சுக்குங்க, எங்ககிட்ட காசு ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்ககிட்ட வீடை வாங்கிக்கிறோம். சரிங்க ஐயா. சுரேந்திரா அவரோட பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வந்து, இங்க பாருப்பா, உன்னை நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஆனா நீ எங்க பேச்சையே கேட்காம வியாபாரம் செய்யறேன்னு நஷ்டத்துல வந்து எங்களை நடு ரோட்ல நிறுத்திட்ட. சின்ன வயசுல இருந்து அக்ஷயோட அம்மா அவனுக்கு எதுவுமே சொன்னதில்ல, ஆனா ஒரே தடவை இப்படி திட்டினதுனால அவன் நின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுப்பேன்னு நான் யோசிக்கல, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் செஞ்ச தப்பு இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, கடனை தீர்க்க நான் முயற்சி செய்யறேன். இங்க பாருடா, நீ எவ்வளவுதான் படிச்சாலும் முட்டாளாதான் முடிவெடுத்திருக்க. இன்னொருத்தருக்கு கீழே வேலை செஞ்சிருக்கணும். முதல்ல கஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வியாபாரம் நல்லா நடக்கணும்னா உனக்கு ரொம்ப நல்லா அனுபவம் இருக்கணும், அப்பதான் எல்லாமே நல்லது நடக்கும். எப்படியோ நடந்தது நடந்து போச்சு, உன்னோட தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். அப்பா, நான் இன்னைக்குல இருந்து வேலை தேட போறேன். பாருப்பா, நான் பட்டணத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு கிட்ட உனக்காக வேலை கேட்டிருக்கேன். நீ நாளையில இருந்தே பட்டணத்துக்கு போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ. அந்த ஃபேக்டரிய உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அங்க நீ ஒரு ரைஸ் மில்ல வை. இப்படி அதை வித்து வந்த காசுல சுப்பையாக்கு கொடுத்தனா நம்ம வீடு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். என்னோட தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்படியே செய்யறேன். ஒரு மனுஷனுக்கு படிப்புங்கிறது இருக்கணும், ஆனா படிச்சிருக்கன்ற அளவுக்கு மீறி திமிர் இருக்க கூடாது. அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இப்படி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சுப்பையாவோட கடனை தீர்த்து தன்னோட வீட்டை திருப்பி வாங்கினான். இதுதான் இன்னைய கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். நாயுடு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி சொன்னாரு.
உங்களால இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச பணம் நகை எல்லாமே போச்சு. ஒரு வாட்டியாவது நீங்க யோசிச்சிங்களா பணம் கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றதுன்னு? உங்களால தான் எல்லாமே நாசமா போச்சு. நீங்க ஏதாவது சாப்பிட்டு நாசம் பண்ணீங்களா? அது கூட இல்ல. இப்படி இழந்துட்டு நிக்கிறோம். திருடனை வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே 3 பேருக்கும் தெரியாதுங்க. ஆமாண்டா, 3 பேரும் சேர்ந்து காசு கொடுத்திருக்கீங்க. ஒரு தடவையாவது யோசிச்சிங்களா அப்பாவை கேட்டு குடுக்கலாமா வேண்டாவான்னு? அப்படிதான் யோசிச்சோம்ப்பா. ஆனா நீங்க கொடுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சோம். அவன் காத்து மாதிரி வந்து பேய் மாதிரி மாயமாயிட்டான். அப்போ மாமாவ பேயின்னு சொல்றீங்களா அப்பா? ஏங்க, இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, சொல்றது தப்புதான். ஆமா ஆமா, இவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. இவனுங்களுக்கு என்ன பண்றதோ அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்பா அம்மா நம்ம தங்க நகையெல்லாம் கொடுத்துட்டோன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்படுறது மட்டும் இல்லன்னு மாமாவை திருடன்னு சொல்றாங்க. ஆமா அண்ணன், மாமாவை திருடன் பேயின்னு சொல்றாங்க. நம்ம மாமா வீட்டுக்கு போய் மாமாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம், அப்பதான் அப்பா அம்மா நம்புவாங்க. அப்படி சொல்லி அவங்க 3 பேரும் மாமாவை தேடுறதுக்காக கிளம்புனாங்க. அவங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்திருந்தாங்க. இப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தன் அவங்கள பார்த்தான். அண்ணா, அங்க பாருங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா நம்ம மாமாவை பத்தி தெரியுமா அப்படின்னு? சரி தம்பி, அவனை நிறுத்து. நில்லுங்க நில்லுங்க. என்ன ஆச்சு? என்ன எதுக்காக நிறுத்துறீங்க? எங்களுக்கு எங்க மாமா வீட்டுக்கு போனோம், நீங்க வழிய சொல்லுவீங்கன்னு நிறுத்தணும். ஆமா, யாரு உங்க மாமா? அவரோட பேர் என்ன? எங்க மாமா பேரு தானையா. இந்த ஊர்ல அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க யாருமே இல்ல. டேய், முழு பேரு சொல்லுடா. கொஞ்சமா சொன்னா எப்படிடா தெரியும்? டேய், முழு பேரு சொன்னா தப்பாயிடும்னு அப்பா சொன்னார் இல்லடா, அதனால தானையான்னு மட்டும் சொல்லு. அவங்க ஊரு எதுனாச்சு உங்களுக்கு தெரியுமா? சரி சரி, இப்படியே நடந்து போங்க. வழியில யாராவது கிடைச்சா அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே முன்னாடி போங்க. சரி. ஆமாண்டா, மாமாவது என்ன ஊருன்னு நீயாவது கேட்டியா? என் ஊர்ல எனக்காக என் பொண்டாட்டி பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு மாமா சொன்னாரு. ஒருவேளை அவங்க ஊரு பேரு என் ஊரா இருக்கும். அப்ப சரி, இனிமே வழியில யாரு கிடைச்சாலும் என் ஊர்ல தானைய மாமா எங்க இருக்காரு கேட்கலாம். அப்படி கேட்ட உடனே மாமா கிடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முன்னாடி போனாங்க. நாயுடு பவானி பசங்க காணாததுனால 2 பேரும் பசங்க எங்க போனாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இவங்க 3 பேரும் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லாம போயிட்டாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? என்னவோ பவானி, இவங்க 3 பேரும் எனக்கு எதுவுமே சொல்லல. ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு. வெயில் வேற அதிகமா அடிக்குது. பசங்க ஒண்ணுமே சாப்பிடல. பாவங்க, எங்க போய் எங்க அலையறானுங்களோ தெரியலையே. இப்படி 3 பேரும் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊரு வந்துச்சு. இப்படி ரொம்பவே சோர்வானதுனால ஒரு மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு பச்சை தண்ணிய குடிக்கணும்னு யோசிச்சாங்க. வெயில் அதிகமா இருந்ததுனால கிருஷ்ணய்யா மயக்கம் போட்டு அங்கே படுத்துக்கிட்டான். ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊரு ஜனங்க அவங்கள பாக்குறதுக்காக அங்க வந்தாங்க. ஐயோ, தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டான், யாராவது தண்ணி கொண்டு வரீங்களா? அப்போ அங்கே இருந்தவன் ஒருத்தன் பச்சை தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பச்சை தண்ணிய குடிச்சிட்டு அவன் எந்திரிச்சு உக்காந்து சமாதானம் படுத்திக்கிட்டான். அப்போ அந்த ஊரோட பெரிய மனுஷன் இப்படி சொன்னாரு. நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க எங்க மாமாவை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். எங்க அப்பா எங்க மாமாவை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டைய நாங்க சரி பண்ணணும். ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லது. சரி, இவனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல இல்ல, இங்க பக்கத்திலே ஒரு வைத்தியர் இருக்காரு. அவரு இவனுக்கு மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்க மாமாவை தேடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கும் சரியா இருக்கும். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணதுக்கு. சரி சரி, பரவாயில்ல. சரி, இவனை ரொம்ப பத்திரமா பாத்துக்குங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போனாங்க. அப்போ கிருஷ்ணய்யா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உக்காந்தான். பாடா, போய் மருந்து வாங்கிட்டு வந்து தம்பிக்கு குடுக்கலாம். வைத்தியர்கிட்ட தம்பிய காட்டினாதானடா மருந்து கொடுப்பாங்க. வைத்தியரோட வீடு இங்கதான் பக்கத்துல அப்படின்னு சொன்னாங்கல்ல, தம்பிய கூட்டிட்டு போலாம். அப்படி சொல்லி 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அம்மா, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, மருந்து குடுக்கணும். அந்த குரலை கேட்டு உள்ள இருந்து சாந்தம் வந்தா. என்னங்க வேணும்? அவங்கள பார்த்த உடனே கேசவையா கண்ணை கூட சிமிட்டாம அவங்களையே உத்து பாத்துக்கிட்டு இருந்தான்.
என் தம்பி இந்த வெயிலுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா ஊருக்கு கூட்டிட்டு போவ எங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு தான் வந்தோம். சரிங்க, நான் ஒரு மருந்த குடுக்கறேன், அதை இவருக்கு கொடுங்க. என்னடா கேசவா அப்படி பாத்துக்கிட்டு நிக்கிற? நீ பாத்தியா அவங்க போட்டிருக்கிறது அம்மாவோட காசு மாலை மாதிரியே இருந்துச்சு. டேய், காசு மாலை எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், உனக்கு தெரியாதாடா? என்ன அப்படி இல்ல, நம்ம அம்மாவோட காசு மாலையில ஒரு காசு விழுந்து போயிருக்கோம். இவங்க போட்டிருக்கிற காசு மாலையில கூட அதே இடத்துல காசு விழுந்து போயிருக்கண்ணே. அப்படியா? நான் கவனிக்கலையேடா. பரவாயில்லடா, ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். நம்ம தானைய மாமா இங்கே இருந்தா. சரிடா, கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை இங்க இருக்கிறது நம்ம மாமாவா இருந்தா அவர்கிட்ட போய் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதா? என்னன்னா சொல்ற? வேற என்னடா பண்றது? நல்ல சுத்தமா போனா மருமகன் தான் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அண்ணா. அம்மா, உங்களுக்கு தானையான்னு யாரையாவது தெரியுமா? சொல்லுங்க, எங்க வீட்டுக்கார பேரு தானையா தான். ஏ கிருஷ்ணா, நீ மயக்கம் போட்டது நல்லதாச்சுடா. நம்ம அத்தை மாமா கிடைச்சிட்டாங்கடா. அத்தை, நாங்க உங்க மருமகங்க. அத்தை, வாங்க வீட்டுக்குள்ள போலாம், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அப்படி சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. எல்லாருமே நல்ல விதமா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அத்தை, நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்களா? மாமா சொன்னாரு. ஆமா, மாமா எங்க காணல? அவரு வெளியே போயிருக்காரு. ஆமா, நீங்க எந்த ஊரு? எங்களுது லக்ஷ்மிபேட்டை அத்தை. மாமா சொன்ன மாதிரியே நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, வயிறு ரொம்பி போச்சு. இப்படி 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆமா, எங்க அண்ணி எங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணன் உங்க வீட்டு மருமகன். என்னது, மருமகனா? ஆமா, எந்த அண்ணி வேணும் உங்களுக்கு? எந்த அண்ணின்னு கேக்குறீங்க அத்தை? உங்க பொண்ணுதான். என் பொண்ணுக்கு இப்பதான்ப்பா 5 வயசு. அத்தை, நீங்க மறந்துட்டீங்க போல. நாங்க கேக்குறது உங்க சின்ன பொண்ணு கிடையாது, பெரிய பொண்ணு. எங்களுக்கு 2 பொண்ணுங்க கிடையாது, இருக்கிறது ஒரே பொண்ணுதான். ஐயோ, எங்க பொண்ண பத்தி நாங்களே மறந்துருமா? அது என்ன, மாமா தான் சொன்னாரு உங்க வீட்ல 16 வயசுல லக்ஷ்மின்னு பொண்ணு இருக்கான்னு. எங்க வீட்ல லக்ஷ்மின்னு பசுமாடு தான் இருக்கு. அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாடு பணத்தை பத்தி அப்புறமா பேசலாம். மாமா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அத்தை. இப்படி சரியா அதே நேரத்துல தானையா வீட்டுக்கு வந்தா. இந்த 3 பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏய், மாமா வந்துட்டாருடா. ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்னங்க, யாருங்க இவங்க? நம்ம மருமக அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொண்ணுக்கு 5 வயசு, இப்பவே கல்யாணம் பண்றீங்களா? ஐயோ, நீ வாய மூடுறி, நான் பேசிக்கிறேன். அத்தை போட்டிருக்கிற காசு மாலைய பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்க வீடுன்னு. எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், அந்த காசு மாலைய போட்டுக்காத, எடுத்து வை அப்படின்னு. நீங்க பேசுறது நல்லா இருக்குங்க, எனக்காக கொண்டு வந்தது நான் போடக்கூடாதா? இது உங்களது இல்ல, எங்க அம்மாவுது. எனக்கு வரப்போற பொண்டாட்டி லக்ஷ்மிக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஆமா மாமா, லக்ஷ்மி எங்க? இவங்க என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, என்ன பேச விடுங்க. அதெல்லாம் அப்புறமாமா, முதல்ல என் கூட எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா உங்களை நல்லவங்கன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சரியா சொல்லுங்க. நான் சொல்றேன் அத்தை, நான் சொல்லலாம்ல. நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்படி தானையா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். முதல்ல அவங்க சொல்லட்டும், நீங்க சும்மா இருங்க. மாமா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. மாமா கையில நகைய கொடுத்து விட்டோம். திருடங்க அதிகமா இருப்பாங்க, பாத்து போங்கன்னு சொன்னோம். மாமாதான் உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு. எங்க அப்பா கிட்ட மாமா வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் மாமாவை கூட்டிட்டு போய் காட்டணும். அத்தை, நீங்க போட்டிருக்கிற காசு மாலை கூட எங்க அம்மாவுது. அப்போ நீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்தது இவங்க பணமா, இவங்களோட நகையா? உங்க முதலாளி கொடுத்தாரு அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்க நல்லா வேலை செய்றீங்கன்னு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இவங்கள மோசம் பண்ணி தான் கொண்டு வந்தீங்களா? நம்ம பொண்ணு இவருக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. அவங்கள ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்திட்டீங்களா? சாந்தி, நான் எப்பவாவது அப்படி செஞ்சிருக்கேனா? நான் இவங்க ஊருக்கு ஒரு வேலையாதான் போனேன். இந்த 3 முட்டாளனுங்க என்ன கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டானுங்க. இதுல நான் எந்த தப்பையும் செய்யல. ஏதோ ஒரு கதை சொன்னேன், அதுக்காக இவனுங்க பணம் நகையை எனக்கு கொடுத்து என்ன இங்க அனுப்பி வச்சுட்டானுங்க. அவங்கள பார்த்து கவலைப்படாத, உங்களோட நகை பணத்தை அவங்களுக்கே கொடுத்து விட்டுரு. நாங்க ஒன்னும் முட்டாளுங்க கிடையாது, நீங்க தான் பொண்ணை கொடுக்குறீங்கன்னு மோசம் பண்ணிட்டீங்க. இங்க பணம் நகை எல்லாம் கொடுங்க, எங்க அப்பா எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் பண நகைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க.
வந்துட்டீங்களாப்பா? நீங்க எங்க போனீங்கன்னு நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கப்பா போனீங்க? இவ்ளோ நேரமாச்சு. போகும்போது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அம்மா, மாமாவை பார்த்து காசு வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். அப்பா, நீங்க சொன்னது உண்மைதான். மாமா மோசமானவரு. உங்களுக்கு பொண்ணே இல்லப்பா. இந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் நகைய வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம பசங்க ரொம்ப பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க பவானி. கிட்ட பணம் நகை எல்லாமே வீட்டுக்கே திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. புத்தி இல்லாதவங்க அவங்கள கேவலப்படுத்தி பேசக்கூடாது. கடவுள் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பாரு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.